தோழமைக்கும் இப்பொழுது இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியோட போராட்டத்துக்கு வந்திருக்கிற அனைத்து மாவட்ட மாநில மகளிர் அமைப்புக்கும் தோழர்களுக்கும் என்னோட வணக்கத்தை ஃபர்ஸ்ட் தெரிவிச்சுக்கிறேன். அன்பு உறவுகளே, இப்பொழுது நாம அந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நாம தொடர்ந்து ஒரு 10 நிகழ்வு பக்கமா போயிட்டு இருக்கு. இது முதல்ல இருந்தே எங்க அண்ணன் இந்த நிகழ்ச்சி இது அதாவது பெண்களுக்கு இளைஞருக்கு இடையூறா இருக்குது. இது தமிழ் கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்குதுன்னு வலியுறுத்திட்டே இருக்கிறாரு தொடர்ந்து. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டங்கள் இந்த மாதிரி அதாவது இந்த நிகழ்ச்சி நடத்துற நிர்வாகம் இத கொஞ்சம் கூட கவனத்துல வைக்காம நீங்க நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, நான் என்னோட விஷயத்த நான் சரி பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தை நோக்கி நீங்க இந்த விஷயத்த பண்றீங்க, இதை எப்படி ஏத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நீங்க கவனத்துல ஏத்துக்கோங்க. ஒண்ணும் இல்ல, இப்ப நீங்க பிக் பாஸ் நிகழ்ச்சிய நீங்க எந்த அதாவது நம்மளோட குழந்தைகளை நாம படிக்க வைக்கிறோம். எதுக்கு படிக்க வைக்கிறோம்? நல்ல ஒரு கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கணும், நல்ல ஒரு தொழிலை தெரிஞ்சுக்கணும், நல்ல ஒரு பண்பாடை தெரிஞ்சுக்கணும், நல்ல ஒரு பழக்கத்தை தெரிஞ்சுக்கணும், நல்ல ஒரு வாழ்க்கையில. ஆனா நம்ம சமூகம் என்ன பண்ணுது? இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியெல்லாம் அழிச்சு அந்த குழந்தைகளை பார்க்க வச்சு அதுங்கள வாழ்க்கையை சீரழிக்குது. அவங்களால வேலைக்கு போக முடியல, அவங்களோட கவனங்கள் சிதறது. அதனால தொடர்ந்து நடக்குது. எதனால நடக்குது? இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி அது சாதாரணமா நடிச்சுக்கிறாங்க. போதைப் பொருள், சாராயம் குடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே இதெல்லாம் தமிழக அரசு அனுமதிக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது. அன்பு உறவுகளே, இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதை நான் எங்க அண்ணன் ரொம்ப தீவிரமா இந்த விஷயத்துல இறங்கி எதுக்கு இவ்வளவு ஆழமா இந்த விஷயத்துக்குள்ள உள்ள போறாரு. ஒரு பெண்ணா இருந்து கூட நாம இந்த விஷயத்த என்ன நம்ம பார்க்கணும். ஆனா அவரு சொல்ற ஒவ்வொரு விஷயமும் நான் அதுக்கப்புறம் ஒரு வாரம் தொடர்ந்து பார்க்குறேன் நிகழ்வை. ஏன்னா எனக்கு இங்கே வீட்டில் பார்க்கறது, வேலையை பார்க்கறது, குழந்தைங்களை பார்க்கறதுக்கு, நம்ம வேலை வெட்டி செய்யறதுக்கு சரியா இருக்குது. இதில் என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயங்களை பார்க்க போகல தான் என்ன ஒரு கேவலமான ஒரு விஷயம். 4 செவத்துக்குள்ள ஒரு கணவன் மனைவிக்கு இருக்கிற ஒரு அந்தரங்க விஷயம்லாம் அப்படி பதிவு பண்ற ஒரு நிகழ்வா இது இருக்குது. இதை எப்படி நம்ம சமூகம் இதை ஏத்துக்கும்? நம்ம கலாச்சாரத்துக்கு இது முற்றிலும் மாறுபட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன். அன்பு உறவுகளே, தொடர்ந்து இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி நான் இதோட நிறுத்திடணும். இதுக்கு மேல இது நடந்துச்சுன்னா எங்க மகளிர் எல்லாம் இது சொல்லிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. இப்பயே தெரிஞ்சிருக்கும் அவங்க எந்தெந்த மாவட்டத்துல எவ்வளவு ஒரு ஆதங்கத்தோட வந்துக்கிறாங்கிற ஒரு விஷயங்கள் இது எதுக்கு சொல்றேன்னா, நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைகள் ஒவ்வொரு நிகழ்வு ஒவ்வொரு கலாச்சாரமும் பாதிப்படைஞ்சு வந்துட்டு இருக்கு. ஒன்னொன்னு நம்ம சண்டை போட்டு போராடி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பெற வேண்டியதா இருக்குது. அதனால அந்த நிகழ்வு அந்த விஷயம் இனிமேல் நடக்க கூடாது. அன்பு உறவுகளே, இது போல இந்த மாதிரி நிகழ்ச்சி வரக்குள்ள நம்ம கடுமையா நம்மளோட கண்டனத்தை தெரிவிக்கணும். தொடர்ந்து அந்த நிகழ்ச்சி தடை பண்ணணும். அதுக்கு எல்லாருமே தமிழ் சமூகம் அனைவருமே எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி இந்த மாதிரி வரக்குள்ள நாம் அதை தடுக்கிற அவங்கள நார்மலா இருக்கிற ஒரு பர்சனை இந்த வீட்டுக்குள்ள அடைச்சி அவங்கள நார்மலா அனுப்பி வெளியில அனுப்புறாங்க, ஆக்கி வெளியில அனுப்புறாங்க. இதை நாங்க என்ன சொல்றோம்னா, அண்ணன்கிட்ட தெரிவிச்சது என்னமோ கலாச்சார சீரழிவு மட்டும்தான் ரொம்ப ஆபாசமா காட்டுறாங்கண்ணா அப்படின்னு நாங்க சொன்னோம். ஆனா அது உள்ள இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் பர்சன் உள்ள வராங்கன்னா அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி எப்படி கொடுக்குறாங்கன்னா பாத்தீங்கன்னா உள்ள அடிச்சுக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு நார்மலா ஒண்ணுமே பேசல. எப்ப பார்த்தாலும் நீ பிக் பாஸ் வச்சு பாத்தீங்கன்னா சண்டை தான் நடக்கும். எதுக்கு கத்துறாங்க, எதுக்கு சண்டை போடுறாங்க, எதுக்கு அடிச்சுக்கிறாங்க நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனா உள்ள சண்டை நடந்துகிட்டே இருக்குது. நைட்டு 2 மணிக்கு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இந்த ஸ்கிரிப்ட் பாத்தீங்கன்னா இதை விட ஒரு கொடுமை என்னன்னா குளிக்க வைக்கிறாங்க. அவங்க விரும்பினாலும் அதை செய்யறாங்க. லிப் டு லிப் கிஸ் முத்தம் கொடுத்துக்கிறாங்க. இது யாரு இதெல்லாம் கேட்டாங்களா சொல்லுங்க? எவ்வளவு பேர் பார்த்துட்டு இருக்காங்க. மாணவர்கள் பார்க்கறாங்க, குழந்தைகள் பார்க்கறாங்க, பெண்கள் பார்க்கறாங்க, எல்லாரும் பார்க்கறாங்க. அப்படி இருக்கும் முதியவர்கள் பார்க்கறாங்க, எவ்வளவு பேர் பார்க்கறாங்க. இதெல்லாம் தேவையா சொல்லுங்க? இதுல நிறைய பேசிட்டு வந்தாங்க. இது வேண்டாம், இது ரொம்ப கலாச்சார சீரழிவா இருக்குது, இந்த நிகழ்ச்சியை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து எங்க அண்ணன் கண்ணனை பதிவு பண்ணிட்டே வந்தாங்க. ஆனா கொஞ்சம் கூட கவலைப்படாம அவங்க செய்யற அதே நிகழ்ச்சி அதை ஏதாவது கொஞ்சமாவது மாத்தினாங்களா சொல்லுங்க? எவ்வளவு பேர் கண்ணனம் பொதுமக்கள் சொல்றாங்க, சமூக ஆர்வலர்கள் சொல்றாங்க, சின்ன சின்ன அமைப்புகள் சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க. எதையாவது கொஞ்சமாவது மாத்தினாலும் எதை பத்தியாவது கவலைப்பட்டாங்களா? அவங்களுக்கு தேவை லாபம், பணம் சம்பாதிக்கணும். அந்த ஒரே ஒரு குறிக்கோளோட அவங்க இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்காங்க.
தெரியாம ஒரு சீசன் 3-4 நினைக்கிறேன், அதுல ஒரு சின்னத்திரை நடிகை அவங்க கூட ஸ்கிரிப்ட் தான். அந்த ஸ்கிரிப்ட்ல அவங்களால முடியல. என்ன 10 மணிக்கு ஒளிபரப்பு பண்ணிட்டு 6 மணிக்கு செய்யறாங்க. ஏன்னா மக்கள் குழந்தைகள் எல்லாம் பார்க்கணும், லாபம் சம்பாதிக்கணும். இந்த ஒரே ஒரு நோக்கத்தோட இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்காங்க. இதுல வந்து உள்ள போறவங்க எல்லாம் காசுக்காக போனாலும் அவங்கெல்லாம் வந்து வெளியில வரும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி மென்டல் இதாகி பாதிக்கப்பட்டு வராங்க அப்படின்றது எங்களோட கருத்து. நாங்க எங்க அண்ணன் சொன்னது இது மட்டும்தான். அண்ணா கலாச்சார சீரழிவுனா அதை கேளுங்கன்னு சொன்னோம். ஆனா இன்னும் இதுல அண்ணா ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா இன்னும் நிறைய இருக்கும் இது உள்ள இருந்து இது நிறுத்துறதுக்கு. அப்புறம் விஜய் சேதுபதி அவர்கள் தமிழ்நாட்டுல நடிச்சு தமிழ்நாட்டுல புகழ் வெளிச்சம் பெற்று தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க என்ன செய்றீங்க சொல்லுங்க. இதை நாங்க நிறுத்துங்கன்னு சொல்றோம். ஆனா நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு எதை கொண்டு போய் சேர்க்கறீங்க, மாணவர்களுக்கு எதை கொண்டு போய் சேர்க்கறீங்க? இது சரியா இருக்கா? இந்த நிகழ்ச்சி சரியா இருக்கான்னு பார்க்க மாட்டீங்களா சொல்லுங்க. இப்ப இருக்கிற இளைய தலைமுறையினர் அதாவது திரையில தான் தேடுறாங்க தலைவர்களை. உங்களுக்கு தெரியும் அதனுடைய இதுதான் 41 பேர் கரூர்ல இறந்து போயிட்டாங்க. அப்படி நாங்கெல்லாம் வந்து 15. அனைவருக்கும் என் முதற்கண் மாலை வணக்கம். நான் இந்த பிக் பாஸ்க்கு முதல்ல போராட்டம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு ஒரு கண்டனத்தையும் தெரிவிச்சிட்டேன். எங்கள் அண்ணனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா உளுந்தூர்பேட்டை டோல்கேட் ஞாபகம் இருக்கா தம்பி? அதை வச்சே நீ எங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். காரணம் என்னன்னா நாங்கள் ஒரு முறை சொல்லுவோம், 2வது முறையும் சொல்லுவோம், 3வது முறை கேட்கலன்னா தூந்து உடைப்போம். அது எங்கள் ஸ்டைலு. அதை நாங்கள் காமிச்சோம்னா நீ தாங்க மாட்டேன். ஏண்டா தயாரிப்பாளர்னு ஒருத்தன் மூஞ்சை காமிக்கிறிய நீ, உன் பொண்டாட்டி பிள்ளைங்களை மட்டும் நீ உள்ள வச்சுப்ப, என் பிள்ளைங்களை எல்லாம் சீரழிப்ப. அறிவு கட்ட மூதேவி, உன்னெல்லாம் எதை அடிச்சா எடுத்து வேணான்னு. அதே என்னென்ன நிகழ்ச்சி நடத்துறீங்க நீங்க எல்லாம்? எல்லாரும் அந்த 23 வயசு பையனுங்க இவனுங்களோட கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டா ஏன் அதை நீ முன்னெடுக்க மாட்டேங்கிறீங்க? பக்கத்துல இருக்கிற கர்நாடகா ஆந்திராவில எல்லாம் இந்த பிக் பாஸை தடை பண்றான். தமிழ்நாட்டில் உங்களுக்கு எங்க வலிக்குது? யார் சொன்னா வலிக்கும்னு நினைச்சுன்னு தான் நீங்க எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் இன்னமும் சொல்றேன், இந்த என்ன பேரு திவாகர் அவுத்து போட்டு நின்னுக்கிறது என்னாடி தெரியுது எங்களுக்கு? என் தமிழ் மக்கள் என்ன எல்லாம் கலாச்சாரத்தை வித்துட்டா திரும்புறோம் உன் காசு சம்பாதிக்கிறதுக்கு. என் பிள்ளைங்களை அடமானம் வச்ச பிக் பாஸ் தூள் ஆயிடும்னு இந்த மேடையின் மூலமா உனக்கு நான் கண்டனத்தை பதிவு பண்றேன். எங்க அண்ணன் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் என் பிள்ளைங்களோட எதிர்காலத்தை நம்பினது. என் பிள்ளைங்களோட எதிர்காலத்தை தவிர்க்கிற எந்த சீரழிவு வந்தாலும் அதுக்கு முதல்ல குரல் கொடுக்கறது எங்க அண்ணன். அவர் கரத்தை வலுப்படுத்துற மாதிரி எங்க மகளிர் எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் எடுத்து இந்த பிக் இல்லை என்ற உயரிய சிந்தனையை கொண்டிருந்த எம் தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களை வணங்கி இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி மகளிர் அணி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஒரு ஊன்றுகோலாக உறுதுணையாக இந்த தமிழினத்திற்கும் இந்த தமிழ் மண்ணிற்கும் இந்த தமிழ் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் எந்நேரமும் களத்தில் இருக்கக்கூடிய ஒற்றை விடிவள்ளியாக திகழ்கின்ற எங்களுடைய அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் அவர்களுக்கும் இங்கு இனமாக மானமாக உயிராக வீரமங்கை வேலு நாச்சியாராக குயிலி நாச்சியாராக இங்கு கூடியிருந்து தன்னுடைய மிகப்பெரிய மாபெரும் கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எமது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மகளிர் அணி தலைவிகள், பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் வந்திருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் எங்களுக்கு பாதுகாப்பு அரண்களாக ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் வந்திருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்கள், தலைமை செயலாளர்கள், மாநில அமைப்பு குழு உறுப்பினர்கள், மாநில பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, தன்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான கண்டனத்தை இங்க பதிவு செய்திருக்காங்க. என்னன்னு பதிவு செஞ்சிருக்காங்க? நாங்க இதை வெறும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக மட்டுமே நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம்.
அதுவும் யாருடைய ஆணைக்கு உட்பட்டு எங்களுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் அவர்களின் ஆணைக்கிணங்க அவருடைய உத்தரவின்படி வெறும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மட்டுமாகவே இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் பேசிக் கொண்டிருப்பதை அந்த படப்பிடிப்பு தளத்திலிருந்து நீங்கள் அனைவரும் கேட்டுக் கொண்டிருப்பீர்கள் என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். உண்மையிலேயே இன்று இந்த வேணான்னு சொல்லிட்டாரு, ஆனா எங்க கையை கட்டி போட்டுட்டீங்க. உண்மையிலேயே எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது. இந்த நாடு, இந்த மண் ஒரு தமிழுக்கென்று சங்கம் வைத்து நடத்திய நாடு நம்முடைய நாடு. ஒரு தமிழ் சங்கம் வைத்து நடத்தி கொண்டிருந்தக்கூடிய நாடு நம்முடைய நாடு. ஒவ்வொரு தமிழர்களுடைய பாரம்பரிய, நம்முடைய தமிழர் மெய்யியல் அனைத்தையும் ஒரு சேர பெற்ற நாடு நம்முடைய நாடு. எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சின்ன கவிதைய இங்க உங்க முன்னாடி சொல்லணும்னு நான் விரும்புறேன். நான் மனதார ஒரு மிகவும் நேசித்த ஒரு நபர் ஐயா புலவர் மரத்தமிழர் வேந்தன் அவர்கள் இந்த நாட்டை பற்றி மிகவும் தெளிவாக அதனுடைய சிறப்பம்சங்களை நீங்கள் அனைவரும் அறியும்படியாக தந்திருப்பார். அந்த கவிதையை இன்று உங்கள் முன்னாடி நான் தருகிறேன். நம்முடைய நாடு எப்படிப்பட்ட நாடு என்று நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். சேரர், சோழர், பாண்டியர் ஆண்ட தமிழருடைய அறம், பொருள், இன்பம் எல்லாவற்றையும் அதனுள் அடக்கி இருப்பார். புல்லிலிருந்து பரப்பன ஊர்வன அனைத்தோடும் இயற்கையோடும் சேர்ந்து வாழ் என்று சொல்லிக் கொடுத்தார் நம்முடைய மூதாதையர். இந்த தமிழ் பண்பாட்டிற்கும் இந்த தமிழ் கலாச்சாரத்திற்கும்